அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அனைவருக்கும் வணக்கம். நாம் இணைந்திருப்பது திருவருட்பா மற்றும் உரைநடை பகுதி ஆய்வு. இந்த தொடரில் அருட்பா பாடல்களையும் உரைநடை பகுதியையும் மற்றும் வள்ளலார் சம்பந்தப்பட்ட அல்லது சன்மார்க்கம் சம்பந்தப்பட்ட புத்தகங்களையும் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம். கடந்த சில வாரங்களாக வள்ளலார் வாடுகிறார் என்ற புத்தகத்தை ஆய்வு செய்து வள்ளலாரின் வரலாற்றையும் வரலாற்று பிழைகளையும் ஆய்வு செய்து அதில் உள்ள உண்மையை அறிந்து கொண்டு வருகின்றோம். இந்த கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றார் மூப்பா ஐயா. ஐயா வணக்கம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருளிலே தரம். ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். சமி வணக்கம். சமி வள்ளலார் வாழ்கிறார் பல வாரங்களாக பார்த்துக்கிட்டு வரோம். போன வாரம் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா தொண்ட மண்டல சதகம் அது வரைக்கும் பார்த்தோம். தொண்ட மண்டல சதகம், அது தொண்டா மண்டலமா தொண்டை மண்டலமா, அப்புறம் வேரிடம் கேளேன், அதாவது ஒரு அன்பர், அவர் பேர் முத்துச்சாமி செட்டியார் நான் நினைக்கிறேன், கந்தசாமி முதலியார். கந்தசாமி முதலியார் வந்து எனக்கு ஒரு லெட்டர் எழுதி கொடுங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு, யாராச்சும் பணக்காரன் கொடுத்துட்டு காசு வாங்கிக்கிறேன், என் வாழ்க்கையை சரி பண்ணிக்கிறேன்னு கேட்டிருக்காரு. எனக்கு நான் கூட யோசிச்சேன், அந்த ஆள் ரொம்ப கஷ்டப்படுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு. ஆக்சுவலி அந்த ஆள் நான் நினைக்கிறேன் ஒரு ஃப்ராடா இருந்திருப்பான் போல இருக்கு. எனக்கு அப்படிதான் தெரியுது, கான்மேனா இருந்திருப்பான் போல இருக்கு. சரி, வள்ளலார் ஃபேமஸ் ஆயிட்டாங்க, அவங்க கிட்ட லெட்டர் கிட்ட வாங்கி கொஞ்சம் காசு ஆட்டையா போட்டுருவோம்ட்டு ஏதோ முடிவு எடுத்திருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா வள்ளலார் உண்மையிலே கஷ்டப்படுறாருன்னா கண்டிப்பா ஏதாச்சும் உதவி செஞ்சிருப்பாரு. கண்டிப்பா கொடுத்துருப்பாரு. ஒருத்தர் பார்த்தான்னா மாத்திரம் தெரிஞ்சு வர அவரு தெரிஞ்சுக்காரு. அப்ப முத்துச்சாமி செட்டியார் வந்து ஏதோ ஆட்டைய போட வந்திருக்காங்க. வேறிடம் கேளுன்னு சொல்லிட்டு என்னை வெட்டி போட்டாலும் நான் ஒருத்தங்கிட்ட கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி சாமி, இன்னைக்கு நம்ம மனுமுறை கண்ட வாசகம், என்ன பாவம் செய்தேனோ அதை முதல் பாப்போம் இன்னைக்கு. சரி சாமி, மனுமுறை கண்ட வாசகம் தலைப்பை பத்தி எதுவும் சொல்ல வேண்டியது இருக்கா? மனுமுறைனா என்ன சொல்லணுமான்னு கேக்குறேன். சரி, அப்படியே ஒரு இன்ட்ரோ கொடுங்க, இது என்ன கதை எப்படின்ட்டு சும்மா அப்படியே சிம்பிளா ஒரு சம்மரி கொடுங்க, அப்புறம் டீட்டெயிலா பார்ப்போம். கோவலன் கண்ணகி கதை தெரியும் உங்களுக்கு? கோவலன் கண்ணகி கதை தெரியும். அதுல கண்ணகி விட்டுட்டு கோவலன் வந்து மாதவி கிட்ட போயிட்டான். ஆமா, போயிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மாதவி மறுபடியும் கண்ணகிட்ட வந்தான். கண்ணகிட்ட வந்த போது செலவு காசு ஒண்ணு இல்லையா, கண்ணகி ஒண்ணும் சொல்ல அவனை ஏத்துட்டான். அப்படியே எதனா பிழைக்கலாம்னு சொன்ன காசுக்காக கால் சிலம்பு ஒண்ணு காட்டி கொடுத்தா. கால் சிலம்பு கழட்டி கொடுத்தா. ஓகே. சிலம்பு வைக்க போனான். வைக்க போனோடனே ராஜா இருந்தா பாருங்க அந்த ஊர்ல, ராஜா வழிபட்டு சிலம்பு காணாம போயிருந்தது. ராஜா ராணியோட சிலம்பு காணாம போயிருந்து இவரு கொண்டு இதை விற்க போக அவன் என்ன பண்ணா, அந்த சிலம்பு சொல்லிட்டான் ராஜா கிட்ட. ராஜா விஜய் என்ன பண்ணா அவனை கொண்டு சொல்லிட்டான். கொண்டானா? அவன் கொண்டுட்டான், இவனை கொண்டுட்டாங்க. உன்னை கண்ணை என்ன பண்ணா, அவன் கையில் சிலம்பு வச்சுட்டான்ல, ராஜாட்ட போய் மணி அடிச்சா. ராஜா வந்தாரு, சேராமல்லாம் ஆராய்ச்சி பண்ண சொல்ல வேண்டியே, என் கால் சிலம்பு என்ன ஆய்வு செய்யாம கொலை பண்ணிட்டியே, இதோ பாரு என்கிட்ட இன்னொரு காலில் உள்ள சிலம்பு இருக்குது, அதை எடுத்து பாரு. இல்ல என் கால் சிலம்பு இல்ல, நீ எடுத்துறியா, ராணி சிலம்புல என்ன இருந்தது என்ன இருப்பாரு. ராணி சிலம்பு வந்து முத்து இருந்தது, என்ன முத்து இருப்பாருன்னு சொல்லி சிலம்பு உடைச்சு காமிச்சான். ராஜா இருந்தாரு, அப்படியே மயக்கம் போட்டு சேர்த்து போயிட்டான். தப்பு சொல்லி சேர்த்துட்டான். இதுதான் கதை. அதாவது கோவலன் வந்து ராஜா வந்து இது சிலப்பதிகாரம் சாமி, அது பேரு நினைக்கிறேன்.
அதில் வரக்கூடியதான். அதில் வந்து இந்த ராஜா என்ன தெரியுமா, திருப்பி பார்த்தா பாருங்க, அவன் வந்து உயிர் விட்டு பண்ணான் இல்லையா, மண்ணு வரலாம் பேரு, தப்பட்டும் தெரிஞ்சோன்னு உயிர் விட்டான் பார்த்தீங்க, விட்டான். ஓகே, அதுக்காக அந்த இது கதை எடுத்து எழுதுறாரு இவரு. இவர் வந்து அந்த கதையை திருப்பி எழுதுறாரு. அந்த கதை உள்ள இன்னொரு கதை இருக்கு, ராஜா இருக்கா இல்லையா, அதாவது துணை கதை மாதிரி பக்கத்துல சப் கதை இருக்கு. ஆமா, அதாவது ராஜாவுடைய மகன் இருக்காரு, அந்த தேர் ஓட்டு போன அந்த கதையா, அது அந்த கதையும் இந்த கதையும் ஒரே லிங்க்னு சொல்லுங்க, எனக்கு தெரியாது சாமி, இப்பதான் தெரியுது. ஆமா ஆமா, அதே ராஜா தானா அந்த மணி கட்டி வச்சிருப்பான், அந்த மணியை தான் இவ போய் அடிச்சாளா? ஆமா ஆமா. ஓ சொல்லுங்க. தேர்ட்டு போற, அதான் ராஜகுமார் தேர்ட்டி போவான், தேரை கரண்டி மாட்டி இறந்து போயிடும். இறந்து உடனே எல்லாம் சொல்லுவாங்க, ராஜா என்ன பண்ணுவான், எல்லாம் பார்த்து விசாரிப்பான், விசாரிச்சு சொல்லுவான், ஒரு உயிருக்கு ஒரு உயிர் தான் கரெக்டா பண்ணணும் அப்படின்வான். மஞ்சள்லாம் வந்து கண்ணுட்டி தான் எடுத்து போச்சு, பொது தானம் பண்ணலாம், வசதி தானம் பண்ணலாம், பொருளாரி கொடுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். ராஜா எல்லாம் கிடையாது, ஒரு உயிர் போச்சு, அவங்க உயிர் தான் போகணும், எல்லா உயிரும் உண்டு தான். கண்ணு உயிராக இருந்தாலும் ராஜபதி தான் காரணம், இருந்தாலும் பண்ணலாம், அவன் எடுத்தாகணும். தாய்ப்பதி எப்படி தான் குழந்தை இறந்து போய் கஷ்டப்படுதோ அது மாதிரி என் பையன் தான் கஷ்டப்படணும், பதில் செய்யணும். திருப்பி சொல்லிட்டாங்க. திருத்தோடனே எல்லாம் முடியாது கஷ்டப்பட்டாங்க. என்ன பண்ணேன், மந்திரி விட்டான், கலாவல் மந்திரி பேர், மந்திரியை தேர் விட்டு கொண்டு வந்து நான் பண்ணேன். மந்திரி என்ன பண்ணுறான், ராஜமல்ல நல்லவனாச்சே, அவன் நானே கொண்டு வந்து மந்திரி தனக்கு நானே திருத்து போயிடுவான். ராஜா பார்ப்பாரு, நானே தேர் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவனை தேர் ஓட்டி பையனை படுக்க வச்சு மரத்தேரை ஏற்றி கொண்டு வருவாரு. இல்லையே, எனக்கு இப்போ கேக்குது, ஆக மொத்தத்துல அந்த ராஜா 2 பேர்த்த கொலை பண்ணி விட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? 2 பேர்த்த கொலை பண்ணிட்டாங்க. ஒண்ணு அப்புறம் அந்த மந்திரி, 2 பேர் தேவையா ஒரு உயிருக்காக? மந்திரி பையனை கொண்டு உடனே கடவுள் அப்படியே ஆனந்தம் போக்கி அப்படியே காட்சி விடுறாரு. கடவுள் காட்சி விட்டு பையனை எழுப்பி விடுறாரு, மந்திரி எழுப்பி விடுறாரு. அதான் கதை முடியும். பசுவை கழிப்பு விட்டாரா இல்லையா? பசுய ரெண்டு எல்லாம் எழுப்பி வச்சு கண்ணு எல்லாம் எழுஞ்சிட்டு எழுதி. அப்போ வந்து ராஜா என்ன பண்றது தெரியுமா, இந்த புக்கில் பயனால, அதாவது பிள்ளைகள் பழக பசங்களை தமிழ்படி பசங்க இல்லையா, நாண்டியல் புக் ஒன்று கேட்டாங்க ஐயாட்ட வந்து. என்ன புக்கு? துணைப்பாடம் நாண்டியல் கோக்கரிக்குலமா அப்படின்னா, சரி விடுங்க, துணைப்பாடம் விடுங்க. புக் கேட்டாங்க. என்ன பண்ணாரு, இந்த புக்கு அந்த கதையை எடுக்கிறார். அதாவது எல்லா உயிரும் ஒரு தமிழ் பேரை பார்க்கணும் இல்லையா, அந்த ராஜா என்ன பண்றான், 12 உயிரும் மகன் உயிரும் சமம் பார்க்கலாம். அந்த குழந்தை மனசுல வந்து எல்லா உயிரும் சமம், மறுப்பு உயர்வு தாழ்வு கிடையாது, கருத்து வந்து பிள்ளைகள் மனசு வைக்கணும்னு சொல்லி பெருமாளுக்கு இந்த நாட்டியெல்லாம் இது கொடுக்குறாரு. எழுதும்போது என்ன பாவம் அதே எழுதுறாரு. அது ராஜா என்ன பண்றான், தேர் ஓட்டி பையன் கண்டு கொண்டான்னு சொன்ன உடனே ராஜாவுக்கு நான் என்ன பாவம் பண்ணுவேன் தெரியுது, இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் தன்னை பார்த்தா லிஸ்ட் 13 40 பாவம் லிஸ்ட் போடலாம். அந்த பாவம் நம்ம பார்க்கணும், ஒன்னா பாவம். சரி வாங்க, முதல்ல கொஞ்சம் கதையை படிச்சுட்டு அந்த பாவத்தெல்லாம் பார்த்து போடுவோம். ஓகே ஐயா பா சாமி, இன்னைக்கு தெரியல பார்க்க முடியுமான்ட்டு. இல்ல இல்ல இது தெரியும் பாயிண்ட் என்னன்னா, பிள்ளைகளுக்கு கதை ஐயா இருந்து. சரி, சென்னை சாஸ்திர விளக்க சங்கத்தார் பள்ளி மாணவர்களுக்கு துணைப்பாட நூல் ஒன்று எழுதி தருமாறு ராமலிங்கரை வேண்டினர். ராமலிங்கரும் பெரிய புராணத்தில் இருந்து மனுநீதி கண்ட புராணம் என்ற நூலை மனுமுறை கண்ட வாசகம் என்ற பெயரில் எழுதி தந்தார். சாமி, வாசகம்னா என்ன சாமி? மனுமுறை கண்ட வாசகம், இந்த தலைப்பு எனக்கு கண்டனா அவரை பார்த்தாரா? முறை கண்ட சார், முறைன்னா நீதி கண்ட பார்த்தா சார், முறை கண்ட நீதி, முறை கண்ட வாசகம் அப்படி நீதி பண்றான் பாருங்க.
இல்ல, திருப்பி சொல்லுங்க. மனுமுறை கண்ட வாசகம் அப்படின்னு என்ன அர்த்தம்? மனுதான் ராஜா, ராஜா, முறைதான் நீதி. நீதி. நீதி எப்படி கண்டாங்க? கண்டு பையன் ஒரு ஒண்ணு பார்த்தான்ல, அதான் நீதி. வாசகம்னா என்ன அர்த்தம்? வாசகம் வார்த்தை இதெல்லாம். மனுமுறைனாக்கா மனு வந்து முறையை கண்ட வாசகம். மனு வந்து எப்படி நீதியை பார்த்தான், அவனுக்கு வந்து நீதி பெரிய பிராணத்துல நீதி கண்ட பிராணம் இருக்கு. பெரிய பிராணத்துல அதை மாத்தி முறை கண்ட எழுதுறாரு. சரி. இந்த நூலை ஏன் ராமலிங்கர் தேர்ந்தெடுத்தார் என அறிந்து கொள்வது அவசியம். மனித உயிரை மிக மிக உயர்வானதாகவும் மற்ற உயிர்களை மிக மிக கேவலமானவையாகவும் மனிதர் நடத்துகின்றனர். ஒரு மனிதனை கொன்றுவிட்டால் அவனை கொலைகாரன் என்று குற்றம் சாட்டி கைது செய்து அவன் மீது வழக்கு தொடுத்து அவனுக்கு ஆயுள் தண்டனையோ அல்லது மரண தண்டனையோ விதிக்கப்படுகின்றது. ஆனால் ஒவ்வொரு நாளும் பல லட்சக்கணக்கான உயிர்கள், ஆடுகள், மாடுகள், கோழிகள், பன்றிகள் போன்ற பல உயிர்களை கொலை செய்யப்பட்டு அவைகளின் மாமிசத்தை மனித இனம் உணவாக உண்டு வருகிறது. இந்த உயிரினங்களை கொல்வது ஒரு குற்றமாக எண்ணப்படுவதில்லை. மனித உயிரை கொன்றால் மட்டுமே கொலை செய்தவனை குற்றவாளியாக்கி தண்டனை அளிக்கிறார்கள். மனுமுறை கண்ட புராணத்தில் மனுநீதி சோழனுடைய மகன் வீதி விடங்கன், அவன் பேரே வீதி விடங்கனா என்பவன் தேரில் செல்லும் போது ஒரு பசுங்கன்று அவனது தேர் சக்கரத்தில் சிக்கி இறந்து விடுகிறது. தமே அது வந்து இறந்து போச்சுன்னா அதுக்கு இவன் என்ன ஜமி பண்ணுவான்? எனக்கு இடையில நிப்பாட்டி இது கேள்விய கேளு அப்படின்னு ஒரு சமயம் ஸ்பீட் லிமிட் ஓவரா போயிருப்பாரு போல இருக்கு. அதெல்லாம் இல்லங்க நிறைய பேர் இருக்காங்க. வேற எல்லாம் இடம் எப்படி இருக்கு பிரச்சனை தனி போல நிறைய பேர் மக்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சரி, மத்தியில் எப்படி கண்டு வந்தது நல்லா கேள்வி கேட்பாங்க. அந்த கண்ணுக்குட்டி விதியை பத்தியா? அது அப்படி நான் நினைக்கிறேன் இறைவன் தான் ஏதோ திருவள்ளியாடல் பண்ணிருக்கிறேன். சரி, அந்த கன்றின் தாய் பசுவானது மன்னனின் அரண்மனை வாசலில் கட்டப்பட்டிருந்த ஆராய்ச்சி மணியை தனது கொம்புகளால் இயக்கி மன்னனிடம் நீதி கேட்கிறது. நடந்தவற்றை அறிந்த மன்னனோ வேதனையால் துடிக்கின்றான். தன் மகன் பசுங்கன்றின் உயிர் பிரிய காரணமானதால் அந்த கன்றின் உயிருக்கு ஈடாக தன் மகனை தேர் சக்கரத்தில் இடறியா இடறி மரணமடைய செய்ய வேண்டும் என்று தீர்ப்பளிக்கின்றார். மன்னனது மந்திரியான கலாவல்லபன் என்பவர் பசுங்கன்றின் உயிருக்கு ஈடாக கோதானம் செய்யலாம், வஸ்திரதானம் செய்யலாம் என்பது போன்ற பிராய்ச்சித்தங்கள் செய்தால் போதும் என்று எவ்வளவோ எடுத்து கூறியும் தனது முடிவில் இருந்து மன்னன் மாறவே இல்லை. பசுங்கன்றின் உயிரும் வீதி விடங்கனான அரசகுமாரனின் உயிரும் சமமானதே. அதில் தாழ்வு உயர்வு என்பது கிடையாது என்று மன்னனின் வாதம். எத்துணை பேத முறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் என்ன வேண்டும் என்று கருத்துடைய ராமலிங்கர் அதே கருத்துடைய மனுமுறை கண்ட வாசகத்தை பள்ளி பிள்ளைகளின் தமிழ் துணை பாடமாக எழுதி தருகிறார். அதாவது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஆமா சாமி. இப்ப மாடுனாக்கா ஓகே போட்டு கொண்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா மனுஷனையும் மாடியும் வந்து உயிர் வந்து எல்லாம் ஒண்ணுதான், தேகம்தான் வேற வேற. அப்ப இவர் வந்து உயிரை ஒன்னா பாக்குறாங்க. எல்லா உயிரும் தம் உயிர் போல. அந்த கருத்தை மக்கள் வந்து, அதாவது பெண்கள் யாராவது
பிள்ளை மனசு வைக்கணும். ஐயா இந்த நாட்டில் எழுத்தாரு பிள்ளைங்களுக்கு. பிள்ளைங்க மனசுல ஜீவகாருண்யத்தை விதைக்கிறாங்க வரலாறு. கரெக்ட். அதான் ஜீவகாருண்யத்தையும் ஆண்மனைய ஒருமைப்பாடையும் விதைக்கிறாங்க. சரியா? ஆமா, அதுதான் இது எழுதுறாரு. துணைப்பாடமாக எழுதி தருகிறார். உயிர்கள் அனைத்தும் ஒன்றே என்றும் அவற்றில் உயர்வு தாழ்வு என்ற பேதமில்லை என்றும் குழந்தைகள் மனதிலே ஆழமாக பதித்துவிட வேண்டும் என்பதே ராமலிங்கரின் நோக்கம். குழந்தைகள்தான் எதிர்கால வாரிசுகள். அவர்கள் தெரிந்துவிட்டால் பிற்காலத்தில் நாட்டிலே கொலை குற்றங்களே இல்லாத ஜீவகாருண்யமே லட்சியமாய் கொண்ட வாழ்க்கை அமையும் என்று ராமலிங்கர் திட்டமிட்டு மனுமுறை கண்ட வாசகம் என்று உரைநடை நூலை ஆக்கி தந்தார். இதான் அவரோட நோக்கம். அதாவது இவனுங்க பெரியவனுக்கு தான் சொல்றதை கேட்க மாட்டாங்க. பிஞ்சு மனசுல அமுதத்தை விதைச்சிருவோன்ட்டு விதைச்சிட்டாங்க. மனுநீதி கண்ட புராணத்திற்கு ராமலிங்கரது மனுமுறை கண்ட வாசகத்திற்கும் சிறு வேறுபாடு உண்டு. மனுநீதி கண்ட புராணத்துக்கும் இதுக்கும் வேறுபாடு இருக்கு. சரியா சாமி? அரசகுமாரன் வீதி விடங்கன் வீதி உலா போனதாக மனுநீதி புராணம் கூற, ராமலிங்கரின் மனுமுறை கண்ட வாசகம் தேரிலேறி சிவதரிசனம் செய்ய ஆலயம் சென்றதாக கூறும். வள்ளலார் ஆலயம் சென்றதா சொல்றாரா? அங்க புராணத்துல என்ன சொல்றாங்கன்னா, அடி ஜாலியா உலா போயிருக்காங்க. மனுமுறை கண்ட வாசகம் 1854 ஜூன் மாதம் முதலாக அச்சிட்டு வெளியாக்கப்பட்டது. அதன் முகப்பு ஏடு பின்வருமாறு: சிவமயம், திருச்சிற்றம்பலம், மனுமுறை கண்ட வாசகம். இது புக்காவே வந்திருக்கு. இது பலருக்கு உபயோகமாக சாஸ்திர விளக்க சங்கத்தார் கேட்டுக்கொண்டபடி மனுநீதி கண்ட புராணத்தை விரிவுள்ள வாசக நடையாக சிதம்பர ராமலிங்க பிள்ளை அவர்களால் இயற்றப்பட்டு பாளையம் சுப்பராய செட்டியார் அவர்களால் மேற்படி சங்கத்தார் அவர்களது வித்தியானந்த அச்சுக்கூடத்தில் பதிப்பிக்கப்பட்டது. ஆனந்த வருஷம் ஆனி மாதம். இதான் முகப்பு. தனது மகனின் தேர்காலில் அடிபட்டு பசுங்கன்று இறந்தது என்ற துயரச் செய்தியை கேட்டவுடன் மனுநீதி சோழன் இந்த செய்தியை கேட்க நான் என்ன பாவம் செய்தேனோ என்று புலம்புவதாக ராமலிங்கர் எழுதும் அருமை வியக்கத்தக்கது. கொன்னுட்டான் சாமி. முதல்ல அப்படியே கம்பீரமா இருக்கான். நீதியை நிலைநாட்டுன்னு அவன் கடமையை செஞ்சிட்டான். கடமையை செஞ்சிட்ட பிறகு பையன் செத்த பிறகு வந்தது. பையன் தேர்தல் கண்டு செஞ்சு பண்ணி நீதி வந்தது. அது கேட்ட உடனே ஐயோ நான் என்ன பாவம் இந்த மாதிரி நீதி வருது அப்படின்னு ஆடுறான். ஏன்னா இப்ப அவன் நீதி சொல்லி ஆகணும். ஒரு பக்கத்து பாசம், ஒரு பக்கத்து தர்மம். ஆனா நான் தர்மப்படிதான் நிக்கணும், நான் பாசத்துக்கு இடம் கொடுக்க. இங்கேயும் ஒரு இது இருக்கு பாருங்க சாமி. எதா இருந்தாலும் புள்ளையாவது புட்டியாவது. தர்மம் தான். வளர்த்த பிள்ளையாவது அவன் பெரிய ஆளா இருப்பான். அந்த பையன் பெரிய பையன் தான். காடி எல்லாம் காடி ஓட்டி போறான். தேர் ஓட்டி போறேன். காடி ஓட்டி போறான். தேர் ஓட்டி இப்பெல்லாம் காடி ஓட்டிட்டு போறது மாதிரி செச்சுக்குமே. தேரு அப்ப தேரு. இப்ப வரும் சாமி. இந்த பாட்டு தான் ரொம்ப லோர் மனதை நடுங்க செய்தேனோ. ஒன்னொன்னா மெதுவா படிச்சு போமா இல்ல ஃபுல்லா படிச்சிருவோமா? ஒன்னொன்னா பாப்போம் சாமி. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ. சொல்லுங்க சாமி. அப்படின்னா நம்மளால நல்ல மனசு நம்ம செய்யாலும் சொல்லாலையும் நடுங்க கூடாது. நடுங்க கூடாதுன்னா அவங்க பயப்படுற மாதிரி நம்ம எதுவும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நல்லவங்க பயப்படுற மாதிரி எதுவும் செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. ஆமா. ஏன்? பாவம். நம்மள நடிகலாம் பாவம் தானே. அப்ப சாமி என்ன மாதிரி நல்லவங்க இது பண்ற மாதிரி நீங்க எதுவும் சொல்லிடாதீங்க சாமி. உங்களுக்கு பாவம் வந்துடும். கரெக்ட். உண்மை 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 உண்மை. இடையில நான் இந்த கேப்ல நான் நல்லவன்னு சொல்ல பத்தீங்களா சாமி? அங்கதான் வழிய வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ. வழிய வழக்கிட்டுனாக்க கேஸ் போட்டு மானத்துக்கு எடுத்து விட்டுருக்குறேன். ஏன்?
அதாவது வளர்ப்பு நல்லா இருக்கு இல்லையா? சாமி வழியனாக்கா பெரு வழக்கா பெரிய இல்ல இல்ல நானே போடுது. ஓ பிரச்சனை ஒண்ணும் கிடையாது. நானா பூந்து அதை ஏதாச்சும் குற்றத்தை பார்த்து அங்க போயிட்டு வழக்க போட்டிருக்கேன். குற்றத்தை பார்க்க அணைக்கிட்ட கிரியேட் பண்ணு. அவன் மானத்தை கெடுக்கணும்ட்டு வரப்பு இல்லையா? அது ஒரு ஜான் விட்டாங்க நானே கூட்டி வரும்ல. ஆமா வெட்டுறது அந்த வரப்ப வெட்டுறது. அவனுக்கு என்ன தம்பி கிடைச்சிட போகுது? ஒரு ஜான் ஒரு சுத்தி என்ன பேசுறீங்க? ஒரு ஜான் சுத்தி அப்படி எல்லாம் வந்து 10 நாளாம் 10 நாளா வருது இல்ல. இல்ல சாமி அந்த இதுல அவனுக்கு என்ன அவ்வளவு ஆசை? அந்த ஒரு ஜான் சொல்றீங்க சார். ஒரு ஜான் எவ்வளவு நேரம் ஆகலாம்? அவ்வளவு இருக்கு ஆகலாம். ஆமா கூட்டி வந்து எவ்வளவு நெல்லு நடலாம் அந்த ஒரு ஜான்ல சொல்றீங்க? வருமே உதாரணம் சொன்னேன். அப்புறம் அடுத்த தண்ணி எடுப்பாங்க. அவன் கடத்த தண்ணி எடுப்பாங்க. கிணத்துல தண்ணி எடுப்பானா? சரி. அப்புறம் அவன் தண்ணியை பாய்ச்சுறான்ல. பரப்புதான் எனக்கு குறுக்க இருக்கு. இடையில ஒரு ஓட்டையை போட்டு தண்ணி இங்கிட்டு விட்டுருவாங்களா? ஆமா. ஓ இவன் தண்ணி பாய்ச்சிட்டான், இவர் தண்ணி பாய்க்கல. அங்கேருந்து ஒரு ஓட்டைய போட்டு உறிஞ்சிருக்கிறாங்க. இது கண்டுபிடிச்சிட்டான். வெளியே எடுத்து போட்டு மானத்தை கெடுக்கிறது. இது வந்து மானத்தை கெடுக்கிறதுனே வழக்கு போடுறதா? ஆமா. தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ. இது என்ன சாமி? நிறைய பேரு நீங்க தர்மம் பண்றீங்க. வழிய வழக்கிட்டு மானம் கெடுக்கிறனாக்கா இந்த வழக்குனால அவங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை, மானம் போவோம், எவ்வளவு வேதனைப்படுவாங்க, அதை பத்தி சிந்திக்கிறது கிடையாது. தானம் கொடுப்போரை தடுத்து நின்றேனோ அண்ணா. நீ தர்மம் பண்ண போறீங்க, அதெல்லாம் செய்யாதியா, ஏன் செய்யாது, ஏமாந்து போகாதியா? கை கால் நல்லா தானே இருக்கு, அதான் எவ்வளவு கொடுப்பீங்க? இந்த 10 ரூபா தோப்புறீங்க, 10 ரூபா பத்தி எவ்வளவு 1000 ரூபாய் பட்டியாடுவாங்க. அதெல்லாம் போட முடியும். வேலை பாரியா? எனக்கு இது நடந்திருக்கு. ஆமா உண்மை நடக்கத்தானே இது. இல்ல நான் ஒரு கஷ்டத்துல இருக்கும் போது எனக்கு ஒருத்தர் உதவி செய்ய வந்து அதை தடுத்தாங்க. அதுல இருந்து நான் என்ன முடிவு எடுத்தேனாக்கா, யாரும் கேட்டா குடுத்துட வேண்டியதான். எவன்டையும் ஒப்பீனியன் கேட்டுட்டு இருக்க வேண்டாம். கலந்த சிநேகரை கலகம் செய்தேனோ அப்படின்னா நீங்க ஏன் அது சொல்லுங்க. எக்ஸாம்பிள் பா அவன் சொல்லி பிரிக்கிறது. ஆமா அப்படின்னா புரியல சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்டா இருக்கிற ஒரு ஆளை தப்பா சொல்லி உங்களை பிரிக்கிறேன். கனக சிநேகரை கலகம் செய்தேன். தப்பா சொல்றேன் அவங்ககிட்ட. நான் கூட நினைச்சேன் என்கிட்ட ஒரு ஃப்ரெண்டு செய்யறான், அவனை நான் வந்து கலகம் செய்யறேன்னு நான் நினைச்சேன். இல்ல உங்கள்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் உங்களை பிரிக்கிறதா நான் அவனை பத்தி உங்களுக்கு நிறைய தப்பு சொல்றேன். அதாவது சாமி மிஸ்டர் ஏவும் பியும் வந்து நல்லா ஃப்ரெண்டா இருக்காங்க. சி இடையில பூந்து அவங்களுக்குள்ள சண்டையை பூட்டி இவனுக்கு ஏன் இந்த வேலை? ஓ இவனுக்கு வந்து சாமி மத்த நல்லா இருந்தா பிடிக்காதுன்னு நினைக்கிறேன். மனம் ஒத்த நட்புக்கு வஞ்சகம் செய்தேனோ. இது என்ன சாமி? நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பு உண்மையா 2 பேர் 2 ஒண்ணா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. அதாவது ஏதோ பணம்னா ஏதோ வந்துச்சு, ஆசை வந்துச்சு, அதெல்லாம் போய் ஏமாத்துறேன். அதாவது சாமி நானும் ஒரு தினம் ஒன்னே நண்பரா இருக்கோம். சரி வாப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு கூட்டு வியாபாரம் ஆரம்பிக்கலான்ட்டு. நல்லா பணம் வந்தோடனே இது பங்கு 2 பங்கா பிரியுது, இது சரியில்லை. பண்ணி
நம்ம ஏதாச்சும் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காசு ஆட்டைய போடுறது. மனம் ஒத்த நட்புன்னு என்ன சாமி? அவனுக்கே வஞ்சகம் செய்தேனா? ஆமா, வஞ்சகம்னா வஞ்சகம் என்ன? வஞ்சகம் சார், துரோகம். வஞ்சகனா ஏற்கனவே பார்த்தா குடுக்க மாட்டாங்க, கஞ்சத்தனன்னு பார்த்தோம். அது இல்ல, வஞ்சனை வேற, இது வஞ்சகம். வஞ்சகம்னா துரோகம், ஏமாத்துறது. வஞ்சனையும் வஞ்சகமும் வேறையா? ஆமா. குடி வரி உயர்த்தி கொள்ளை கொண்டே, அது உங்க நாட்டில் நடக்குது. வாஸ்தவம். ஜிஎஸ்டிய போடுறாங்க, அத போடுறாங்க, இத போடுறாங்க, ஆனா எதுவுமே தெரியல. எங்க நாட்டிலயும் இப்ப நடக்க ஆரம்பிக்க போகுது. ஜாஸ்தியாயிட்டே போறாங்க. காசு பத்தலையோ நாட்டை முன்னேற்றத்துக்கு? நீ வேற எல்லாம் ஒண்ணும் இல்ல. குடி வரி ஏன் இப்ப உங்க மக்கள் எல்லாம் எதிர்க்க மாட்டீங்க? முடியும். ஆனா ரெக்கார்ட் ரொம்ப வரும். சொல்லுவேன், சொல்லலாம், ரொம்ப பண்ணுவேன். வேண்டாம், எதுக்காக சொல்லிக்கிட்டு தேவையில்லாத கதை. நம்ம இங்க குடிவரி உயர்த்தி கொள்ளை கொண்டேனும், ஏன்னா அவங்க கட்டிதான் அவனை. இந்த ராஜாங்க பண்ற வேலை இதெல்லாம். ஆமாங்க சார், நான் வந்து நான் 150 கட்டேன் சார். 10 வருஷம் முந்தி 150 150 தான் கட்டினாங்க. எவ்வளோ? 150 தான் கட்டினேன். 150 வீட்டு வரி. இப்போ தெரியுமா? 20,000. 20,000. 150 வரி தான் கட்டினீங்களா? 150. இப்போ 20,000 கட்டுறப்போ 150 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தீங்க. ஆமா, இப்போ 20,000 கட்டுறேன். 20,000 கட்டுறீங்க. இப்ப என்ன சார், எத்தனையோ மடங்கு, எத்தனையோ கோடி மடங்கு உயர்ந்திருக்கு. ஆமாங்க, ஆமா. என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது சாமி. குடி உயர்த்தி ஏழைகள் வயிறு எரிய செஞ்சிருக்கிறேன், இதான் கதை. சரி, ஏழைகள் வயிறு எரிய செய்தேன்னா என்ன பண்ணிருக்கிறேன்? ஏமாத்துறது. வேலைக்கு வந்து வேலைக்கு செய்ய சொல்லிட்டு சம்பளம் கொடுக்கறது இல்ல, கட் பண்ணி கொடுக்கறது. தர்மம் பாராது சாமி. வயிறு எரியுதுன்னா என்ன அது? வயிறு சொல்லலாம் இல்லையா? கஷ்டம் சார். ஏமாத்துறாலே அப்படியே தொல்லை படுத்தப்படுது. நீ 1000 வெள்ளி தர, நீங்க 500 வெள்ளி தான் எப்படா கம்மி லாஸ்ட்ல இருக்கு, 500 வெள்ளி தான் கொடுத்து என்ன பண்ணுவாங்க? ஆமா, ஏன் அப்படி பண்றீங்க? அதுதான் காசு. அப்படிதான் மனசுறாரு சார். ஐயோ, அந்த இவன் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. என்னது, குபேரனா எவனோ ஒருத்தர், கை கால் இல்லாம இருப்பாரு. கிடையாது வல்லார், அதனாலதான் பயந்துருக்காரு போல இருக்கு. காசு வந்துச்சுனாக்கா அது போயிருமேன்னு பயம். பாருங்க, காசு கிடையாது, அது காசு கிடையாது. ஆமா, வேணுமே 20 பணம் ஐயாக்கு. இந்த பாவி பணம், இந்த நாய்க்கு பணம் திரும்பி அனுப்பிட்டாரு அவரு. வேலுமேலாருங்கிறவரு 25 ரூபா பணம் அனுப்புறாரு ஐயாக்கு. 25 ரூபான்றது பெரிய காசு அந்த காலத்துல. ஆமா, அப்ப பெரிய காசு. ஒரு 250 ரூபாவா 2500 ரூபா இருக்குமா? நிறைய இருக்கும். ஆனா இவரு இந்த நாய்க்கு பணம் செய்ய திரும்பி அனுப்பிச்சாருங்க. நாய் வந்து நாய் பணம் என்ன பண்ணும்? திரும்பி பணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகுது? அப்படி திரும்பி அனுப்பிச்சாரு.
இப்பெல்லாம் இப்ப சாமியார் சாமியார்லாம் கோடீஸ்வரன். இப்ப நான் எனக்கெல்லாம் அனுப்பி விட்டாக்கா 25 வெள்ளி. ஏய் என்ன என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க எல்லாம் 75 வெள்ளி அனுப்படா 2005 வெள்ளி. நாங்கடா கேவலம் நினைச்சிருக்கேன்னுட்டு எக்ஸ்ட்ராவா வாங்குவேன் நல்லா. சரி சாமி, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ. ஓ, தண்டிச்சிருக்கிறேன் தர்மம் பார்க்காம. சரி, தர்மம் பாக்குறதுனா என்ன, ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஒரு எங்க வீட்டுக்கே சொல்றேன் முடியாது. அங்க பக்கத்து வீட்டு மரம் இருக்கு, எங்கிட்ட மரம் இருக்கு. என்ன பக்கத்து வீட்டு மரம் இருக்கு இல்லையா, எங்க வீட்டு மரம் வந்து பார்த்துட்டு மாங்காய் தான் காயுது, அது காயுது. பறிச்சுக்கிறாங்க. என்ன பறிச்சுட்டு நான் வந்து என் காயுது அவ்வளோ வேகமாக கொஞ்சம் எனக்கு கொடுக்கூடாதான்னு கேட்டாங்க. வந்து எவ்வளோ மறுத்து விட்டு அப்படின்ட்டான். ஏமாற்ற எங்கிட்ட மரம் சார், அது கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் கொடுங்களேன், இது உங்க வீட்டுல இருக்கு. களை வந்து அந்த பக்கத்துக்கு அவங்க வீட்டுல இருக்கு, அவங்க வீட்டுக்குள்ள போது நம்ம எடுக்க முடியாது. சரியா? சரி, எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேக்குறீங்க, ஏன்னா உங்க வீட்டு காய் இல்ல. சரியா? சரி, ஆளை வச்சு மறுத்து விட்டான். ஆளை வச்சு மரத்தை வெட்டி விட்டான். எங்க மரத்தை வெட்டி விட்டான். எங்க மரத்தையே வெட்டி விட்டானா? நடந்தது உண்மையான கதையா? உண்மையான கதை. உங்க நெய்பர் தான் இந்த வேலையை பார்த்தாங்களா? ஆமா, நல்ல நெய்பர் வச்சிருக்கீங்க போங்க. ஐயோ, 2 பக்கமும் சார். சாமி, என் பக்கத்துல மலைக்காரன் சாமி. நான் மரம்லாம் நட்டுருக்கிறேன். என்னோட வாழை மரத்தோட இலை அதெல்லாம் தொங்கும். நான் அப்ப கேட்பேன், இது உங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கா? இல்ல நீங்க நடுங்க, எங்க வீட்டை வந்து நாங்க ஃபுல்லா இடிச்சுட்டு ஃபுல்லா கட்டிட்டோம், செடி கொடியே இல்ல, நாங்க ஜன்னல் திறந்து உங்க செடி கொடியை தான் பாத்துக்கிட்டு இருக்கோம், பழம் எங்க விழுந்துச்சுன்னா நாங்க எடுத்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னு முடிச்சு. இல்ல, நான் வந்து என்ன யோசிச்சேன்னா, குப்பை அவங்க வீடுக்குள்ள விழுந்துச்சுன்னா, அவங்க பணக்காரங்க, பெரிய வீடு, அந்த வீடே வந்து ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். என் வீடு சின்ன வீடு, ஆனா நிலம் பெருசு. அந்த நிலத்துல வந்து நட்டுருக்கிறேன். அது வந்து அவங்க வீடு பக்கத்துல இருக்கு. அவங்க செவ்வாழை நட்டிருக்கேன் சாமி. அந்த செவ்வாழை வந்து காய்ச்சிட்டு ஒரு வாட்டி அது குருவி குத்திச்சு. இவங்க அந்த செவ்வாழைய பாத்துக்கிட்டே இருந்திருக்கீங்க, எப்போதும் ஜன்னல் திறந்து பாத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. அது வந்து அவங்க சைட்டு வந்து பழுத்து குருவி கொத்தி இருக்குது. எனக்கு இந்த சைடு பார்த்தா நானும் பழுக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு படம் எடுத்து அனுப்பிவிட்டு செவ்வாழை பழுத்துச்சு, குருவி கொத்திட்டு இருக்கு, அது என்னன்னு பாருங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன், நீ இதை பாத்துக்கிட்டு இருந்திருக்க, அப்ப அவங்களுக்கு பாதி எனக்கு பாதி. எப்படி நீ பண்ண புண்ணியம் அப்படி இருக்கு, நானும் அப்படி இருக்கேன். சரி, குடிவரி உயர்த்தி கொள்ளை வேண்டியனோ, தர்மம் பாராது தண்டம் செய்தேனோ, மண்ணோரம் பேசி வாழ்வழித்தேனோ. மண்ணோரம்னா கோல் சொல்றதா? இல்ல, இடம் இருக்கு இல்லையா, நிலம். 2 பேர் வந்து 2 பேர் தடை பண்றாங்க. சரி, நீ வந்து அநியாயமா ஒத்தமா சொல்றது. மண்ணோரம்னா என்னது? ஒரு தலைபட்சமாக நடந்து ஒரு தலைபட்சமா ஓரான்னு சொல்றாருல்ல பாட்டுல, ஓரவாரன் ஒரு தலைபட்சமா பேசுறது. ஓ, மண்ணோரம்னா ஒரு தலைபட்சமா பேசி 2 பேர் சண்டை போடுவாங்க. சரி, நீங்க மரம் சண்டை போடுவாங்க என்கிட்ட, நான் என்ன பண்றேன், உங்க பக்கம் பேசி அவன் தள்ளி விடுறேன், அவனை ஏமாத்துறேன். ஓ, சரி, உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ. இது என்ன சாமி, உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ? நீ கத்தி எடுத்து போறீங்க வெட்டுறதுக்கு, நான் சொன்ன கத்தியெல்லாம் 10 சின்னதா இருக்கு, நான் பெரிய விட்டோட தர வெட்டி கொடுக்குறது. இல்ல கத்தி எடுத்து போற, கத்தி வந்து ஷாப்பா இல்ல, வா நான் தீட்டி கொடுக்குறேங்கிறது. எப்படி அது எப்படி இருக்கு சாமி? இது கொஞ்சம் இது பார்ப்போம். அப்ப உயிர்கொலை செய்வோருக்கு உபகாரம் செய்தேனோ. இப்போ வந்து ஒரு அசைவ ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க போயிட்டு நம்ம சைவமா சாப்பிடுறோம், அது எப்படி கணக்கு? சைவமா ஆர்டர் பண்ணி சாப்பிடுறோம், முடியும்.
அங்க சாப்பிடக்கூடாது, அங்க சாப்பிடக்கூடாது, போய் போகக்கூடாது. இல்ல இல்ல என்னதான் சைவம் சாப்பிட்டாலும் ஆ, நான் வந்து விழுப்புரம் வடர் போறேன் இல்லையா, ஆ, நான் பஸ்ல போவோம். ஆ, விழுப்புரத்துல வந்து வெளியில ஒரு ஹோட்டல் வந்து ஒரே காப்பீடு 2 ஹோட்டல் இருக்கும். ஆ, ஒன்று சைவம், ஒன்று அசைவம். ஆ, நான் வெளியே நின்று வேடி பார்த்துட்டு இருப்பேன். ஆ, என்ன பண்ண, அசைவத்துல இருந்து ஒரு பக்கெட் தினம் சைவத்துக்கு போவோம். தண்ணி பக்கெட்ல சாம்பார். ஆ, நான் கேட்டேன், அசைவ ஹோட்டலு சைவத்து ஹோட்டல் சாம்பார் இருக்கு பாரு, நியாயமான்னு கேட்டேன். ஆ, நல்லா சொன்னா, கரண்டி பக்கெட்ல ஆழமா போட்டா அசைவம், ஆ. மேல பார்த்து போட்டா சைவம் சார் அப்படிங்கிறான். புரியல எனக்கு. பக்கெட்ல சாம்பார் இருக்கு சார், சாம்பார் இருக்கு, ஓகே. கரண்டி ஆழமா விட்டு எடுத்துக்கலாங்க அசைவம். கறித்தெல்லாம் கீழே அடியில் இருக்குல்ல, என்னது? கறியெல்லாம் கீழே இருக்குல்ல, பட்டர்லாம். சாம்பாருக்குள்ள என்ன சமயம் மட்டன் இருக்கும்? சாம்பார் கறி குழம்பு சார் அது. கறி குழம்பு. ஆனா மேல எல்லாம் இந்த கறியை மட்டும் எடுத்து ஊத்துறானா அவன்? மேல கறியெல்லாம் கையில அடியில் இருக்கும். சரி. மேல தெளிவா இருக்கும். விஜய் ரோட்ல எடுத்து போறான் அவன். இல்ல சார், விஜய் எடுத்து போய் பக்கெட் என்னடா நியாயம் அப்படின்னா, கரண்டி ஆழ விட்டுலதான் சார் நான் வெஜிடேரியன், மேலே எடுத்தா வெஜிடேரியன் சார் அப்படிங்கிறான். யாரா அந்த அறிவாளி? இப்படிப்பட்ட அறிவாளிகளா இருக்காங்கல்ல. வேற நம்ம சாப்பிடாத எல்லாரும் சொன்னேன். விஜயோட போய் அசைவோட பக்கத்துல வச்சிருந்தா கூட அசைவம் தான் வரும். இங்க சாப்பாடு தீர்ந்து போச்சு விஜய் ரோட்ல. அங்கே ஒரு சாப்பாடு எடுத்தோம்னா இங்க சாப்பாடு தெளிவா எடுத்துன்னு போறான். புரியலையா? புரியுது. சரி, இப்ப உயிர் கொலை செய்வ அப்ப அவங்க கடையில போய் சாப்பிடுறது வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா ஆகுமா? டெஃபினட்டா சரி, வேற வழியே இல்ல, சாப்பாடே இல்ல, அப்ப என்ன பண்றது? பட்டினியா போயா சாவு. எதுக்கு உனக்கு இது வேலை? ஆமா சார், கேரளா டூர் போனேன் சார். 4 மணிக்கு பட்டியா இருந்தேன். ஏன்னா போய் பூரா நான்வெஜ் மட்டும் தான் இருந்தது. நான் சாப்பிட இல்லை, சாப்பிட்டே தான் பண்ணேன், சாப்பிடல. இந்தியாவில என்ன சாமி பிரச்சனை? எங்க போனாலும் வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்குது. சந்து புந்தர்லாம் சைவ கடை இருக்கு சாமி. சென்னையில, தமிழ்நாட்டுல இருக்கு சார், கேரளால இருக்காது. கேரளால நார்த்ல வந்து எல்லாம் வெஜ்ஜியா, வெஜிடேரியனா இருக்குமா நார்த்ல? யாருக்கு போற நான்வெஜ் சாமி. அன்னைக்கு போயிட்டு வந்து சொன்னாங்க நார்த்ல வந்து தமிழ்நாட்டோட வெஜிடேரியன் ஃபுட் நிறைய. சார் உள்ளூர் கடை இருக்கு சார். இன்னொன்று திரும்ப போனாங்க நார்த்ல, மீன் இருக்குல்ல, ஃபிஷ். அது வந்து என்ன சொல்லுறாங்க, கடல் புஷ்பம்னு சொல்லி சாப்பிடுறாங்களா? கடல் வாழைக்காய். கடல் வாழைக்காய் அத்தா தண்டியா இருக்குது வாழக்கா. என்னடா இவனுக்கு? ஆமா. சரி, ஓகே. களவு செய்வோருக்கு உழவு. அதாவது பக்கத்து வீட்டுல ஆளு இருக்கா இல்லையான்ட்டு கேட்டாட சொல்றது இல்ல, நீங்க வந்து எடுத்துட்டு போங்க. தெரியுமா, எங்க தெருனால அயன் பண்றவங்களா இருக்காங்க, அயன் பண்றோம் தனியா. ஒரு வீட்டுக்கார வேலை வீட்டுல சர்வன் போயிட்டு அவன் எல்லா வீட்டும் தெரியுமே. ஆமா, அவன் எப்படி கேட்டு உள்ள வருவாங்க, இருக்காங்க, எப்ப வராங்க, எப்ப போறாங்க எல்லாம் விசாரிச்சிருவாங்க. அவனா உடம்பு சொல்லுவாங்க. சரி, பொருளை இச்சித்து பொய் சொன்னேனோ அப்படின்னா பணத்துக்காக போய் சொல்றது. ஐயோ, நிறைய சார் வியாபாரம் செய்யறாங்க, ஏமாத்தி. இப்ப வந்து ஒரு வியாபாரமே இல்ல, நான் தெரியுமா சார், நான் தர்மேந்திரன் சார், சரவணா சார், 50 பேர் சாப்பாடு பண்றேன் சார், நல்லா முடியல சார், ஒரு 10 கொடுங்க சார் கேட்கறேன் உங்ககிட்ட. சாப்பாடு போடல, ஒண்ணும் போடல, காசு வாசாலும் சரி இல்ல போடுவேன், கொஞ்சோண்டு போட்டுட்டு படம் எடுத்து போட்டுட்டு சில பேரு நான் அதுவும் செய்யறதில்ல. நான் சொல்ல சரி பொய் சார், பொய் சொல்லுவாங்க.
சாமி நான் ஒரு கதை சொல்றேன் பாருங்க, கேளுங்க. ஆ, ஒருத்த தர்மம் செய்யணும்னு நினைச்சாதான், சரியா? அப்ப என்ன ஆ, சொன்னா, ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருக்காங்க அப்படின்ட்டு வசூல் பண்ணிருக்கலாம். ம், வசூல் பண்ணிட்டு, கஷ்டப்படுறவங்களும் நான் உதவி செய்ய போறேன் அப்படின்ட்டு. அப்ப நல்லா பணம் எல்லாம் எல்லாம் கொடுத்துருக்காங்க, உதவி செய்யிருக்காங்க. அப்ப கொஞ்ச நாள் அவனை காணோம். அப்ப ஒரு நாள் பார்த்து கேட்டிருக்காங்க, நல்லா வசதியா இருக்கான். இப்ப ம். என்னப்பா இல்ல தர்மம்லாம் பண்ண என்னாச்சு, எல்லாம் மக்கள்லாம் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சாங்கன்னு. காசு வாங்கி யோசிச்சேன், இந்த கஷ்டப்படுறது நான் தான், அப்ப எனக்கே நான் உதவி செஞ்சுக்கிட்டேன் அப்படின்ட்டாலாம். எப்படி இருக்கு? அவ்வளவுதான். ரொம்ப கஷ்டப்படுறது நான் தான், எனக்கே நான் உதவி செஞ்சுக்கிட்டேன். அவ்வளவுதான். ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, இது எப்படி அதான் சாமி? இதான் டவுட்டுங்க. ஆசை காட்டி மோசம் செய்தேனோ, இது எப்படி சாமி? வழக்கம் தான் வழக்கம். இது ஸ்கேம் பண்றது நான் நினைக்கிறேன். வாங்க, உங்களுக்கு நான் மரணமில்லா பருவ வெற்றி கொடுக்குறேன்னு சொல்லி காசை வாங்கிவிட்டு, அது அது அவ்வளவுதான் ஒத்து மாட்டாங்களாம். திருப்பதி கோயில் என் கண்ட்ரோல தான் இருக்கு. திருப்பதி கோயில் ம், நான் தர்மதேசம் கொண்டு ஒரு நேரம் அனுப்பிடுறேன். கான்மென் நினைக்கிறேன் அவன். நீங்க 500 ரூபா கொடுக்க போறோம், நேரம் அனுப்பிடுறேன். அங்க போறீங்கன்னா 1000 ரூபா கட்டணும். இந்த 500 தான் உள்ள அப்படின்னு சொல்லிட்டு 500 வாங்கிக்கிறது. இந்த மாதிரி வந்துட்டு ஓடிடுறது. இன்னொன்னு சாமி, இப்ப வியாபாரம் செய்யறதும் இப்படிதான் செய்யறோம் நம்ம. இல்லாததையும் பொல்லாததையும் ஆசை காட்டி மோசம் பண்ணி விட்டுறது. அப்படி சொல்லாங்க. என்ன சாமி சொல்றீங்க? ஏமாத்துறவங்க இருக்காங்க சாமி, ஸ்கேம் பண்றவங்க இருக்காங்க. என்ன சாமி இல்லன்றீங்க? அது கொஞ்சம் தான் பண்ணாங்க. கொஞ்சம் தான் பண்ணுவாங்க சாமி. நான் ஒரு உதாரணம் சொல்றேன் பாருங்க. இது எங்க நடக்கும்னாக்கா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இதுல நடக்கும். நீங்க 10 ரூபாய் போட்டீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய் கிடைக்கும். அததான் சொல்லிட்டு இருக்கேன் நான் இப்ப. தெரியுமா, டபுள் 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 பண்ண சொல்லிட்டான். அவன் எங்க ஆளோட சம்பளத்துல இறந்த பண்ணாரு. சீட் என்ன சொல்றீங்க? அது சீட்டு அது வேற, காட்டு கம்பெனி சீட்டு அது வேற. இது என்னன்னா, முதல்ல தந்தான் நீ பணம் 1000 2000 தருவாங்க திருப்பி ஒரு வாரத்துல. சரி, இந்த மாதிரி பணம் மாட்டுவது 4 பேர் எந்த பண்ணாரு. நம்ம சங்கத்தாள் தான், தமிழ்த்தாள் எல்லாத்தையும் வாங்கி பணம் கொடுப்பாரு. அவன் டபுளா அவன் குத்தினா வந்தாரு. என்ன பண்ண போறது, என்ன பண்ணாரு, 2 லட்சம் கொடுத்தாரு அவன்கிட்ட. அதெல்லாம் 100 1000 அப்படி கொடுத்தாரு. டபுளா வந்துருச்சு. 2 லட்சம் கொடுத்தாரு அவன்கிட்ட. 4 லட்சம் சொல்லிட்டு அவ்வளவுதான், ஆளை காணும் போட்டான். என்ன பண்ணாரு, போலீஸ் கவனம் கொடுத்தாரு. போய் போலீஸார, யோ அவனுக்கு அச்சு அப்படியே நீ தானே கொடுத்த, அவன் புடியும் போல விட்டாது, நீ கொடுத்துட்டு அப்புறம் கேஸ் பண்ண போய் அப்படின்ட்டான். பெருமையா சொல்லிட்டான். லாயிட்ட பண்ணாரு. லாயர் எதுவும் வேணும் சொல்லிட்டாரு, நீ ஏன் கொடுத்தா கேஸ் போட முடியாமான்னு சொல்லிட்டாரு. அந்த அப்படியே மனசு ஒட்டி போய் 2 லட்சம் பணம் தானே அந்த கொடுத்தவனுக்கு எப்படி தான் தெரியும். அப்படி யோசனை பண்ணி அவருக்கு அதான் காசு சூடு கொஞ்சம் திமுன்னே ரோட்ல வந்தா பாருங்க, லாரி இடிச்சு அந்த திரும்பிட்டான். சன்மாரி அவர் நல்லவர். அவர் தப்புனா போனார், நல்லவர். அவரு ஆசைப்பட்டார்ல, அதனாலதான் டபுள் மணி. சாமி இது இப்படிதான் சாமி. நீங்க முதல்ல இப்ப 100 ரூபாய் போட்டீங்கன்னா 200 ரூபாய் கொடுப்பீங்க. அது சின்ன அமௌண்ட் தான். அப்புறம் நீங்க 1000 போடுவீங்க, 2000 கொடுப்பான். சரியா? அப்புறம் நீங்க 10,000 போடுவீங்க, 20,000 கொடுப்பான். அப்போ கொஞ்சம் இது கான்பிடன்ஸ் உருவாக்குறதுக்கு அவனோட நோக்கம் 10 100 1000 10,000 இல்ல, லட்சம் கோடி தான். அடுத்து நீங்க என்ன செய்வீங்க, சரி நம்ம செட்டில் ஆயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை கிட்ட வித்து இல்ல லோனுக்கு வாங்கி ஒரு 2 லட்சமா எடுத்துட்டு போட்டுட்டு 4 லட்சமா வந்தோடனே இந்த 2 லட்சத்தை செட்டில் பண்ணிட்டு இந்த 2 லட்சத்தை வச்சு வாழ்க்கைய ஓட்டிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சு போடுவீங்க. அவன் அப்படியே சுருட்டிட்டு கிளம்பிடுவாங்க. உங்களுக்கு ஏன் இந்த ஆசை? உங்களுக்கு ஏன் இந்த ஆசை? நிறைய தமிழ்நாட்டுல தீபாவளி பொங்கல் வரும்.
தீபாவளி தலைஞர் ஆவான், கலெக்ட் பண்ணுவான். அதான் எவ்வளவு பேர்? சொல்றேன் 200 பேர் 300 பேர் கொடுப்பாங்க. அவ்வளவு பண்ணிட்டு அடிச்சு போயிடுவாங்க. இல்ல எங்கிட்ட கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க சாமி, இந்த மாதிரி நாங்க வந்து பிட்காயின் ட்ரேட் பண்றோம், அப்புறம் வந்து என்னமோ மணி என்னமோ காசு இது பண்றது அப்படின்னு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, போட்டீங்கன்னாக்கா காசு இவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட. அப்ப நான் யோசிச்சேன் சாமி, நான் எதுவுமே செய்யல, நான் எதுவுமே பண்ணல, நான் காசு போடுறேன், அது டபுளா ஒருத்தன் கொடுக்குறான்னு சொன்னாக்கா அது நிலைக்குமா? அது ஒட்டுமா? எனக்கு எனக்கு ஏன் இந்த ஆசை? நீ அறிவாளி, அவ்வளவுதான். எனக்கு ஏன் இந்த ஆசை? எனக்கு இது தேவையே இல்லை, என்ன ஆளை உடுகடா சாமி. ஏன்னா ஏன் தெரியுமா சாமி, இது நான் ஏன் சொல்றேன்னாக்கா, குருவா இருந்தவங்களும் எனக்கு குருவா இருந்தவங்களும் இந்த மாதிரி காசை போட்டு ஏமாந்துருக்கேன். நான் பாத்திருக்கேன், அது கதையெல்லாம் நான் கேட்டிருக்கேன். போட்டு அப்படியே எல்லாம் போட்டது மட்டும் இல்லாம நிறைய பேரை சேர்த்து வேற விட்டாங்க. நிறைய பேர் சேர்த்து விட்டாங்களா, அந்த சேர்த்து விட்டவெல்லாம் அவன் ஓட்டோன்னே எல்லாம் வந்து இவங்களை பிடிச்சுக்கிட்டாங்க, இவங்களை பிடிச்சுக்கிட்டாங்க. அப்ப அது ரொம்ப நாளா ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சேன், நீங்க எல்லாம் சன்மார்க்கி, உங்களுக்கு ஏன் இந்த ஆசை? எனக்கு அப்பயே தோணுது சாமி, உங்களுக்கு ஏன் இந்த ஆசை? எதுக்கு உங்களுக்கு இந்த ஆசை தேவையில்லாம? இப்ப பத்தியா, அப்பதான் நான் போயிருக்கேன் புதுசா, போயிருக்கேன். இப்ப இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க உள்ள அன்பர்களும் நிறைய பேருக்கு ஆசை போட்டு இந்த மாதிரி ஆயிட்டாங்க. சரி சாமி, முடிச்சுக்குவோம். இந்த அடுத்த வாரம் தொடர்ந்து இந்த என்ன பாவம் செய்தி என்ன தொடர்ந்து பார்ப்போம், ஒண்ணு ஆராயும். சரி சாமி, நன்றி. ஓகே, நன்றி. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை, அருட்பெரும் ஜோதி, ராமலிங்கம் ராமலிங்கம் ராமலிங்கம். நன்றி, வணக்கம். நன்றி சாமி, நன்றி, வணக்கம். வணக்கம்.